ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 25. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நீண்ட நேரமாக இந்திரஜித் அந்த மரத்தடியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். சந்திரலேகா, பிரதாப் இருவரும் ஆவலாய் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இடையிடையே அவர்களும் ஏதோ சிந்தனையில் மூழ்கவே செய்கிறார்கள். சந்திரலேகா 2-3 முறை அந்த கருடனின் சிலைகளின் அருகில் வந்து அவற்றின் பாதங்களை தொட்டு பார்த்தும் அங்கும் இங்கும் அசைத்து பார்த்தும் விட்டாள். எந்த வழியும் கிடைத்த பாலில்லை. பொறுமை இழந்த பிரதாப் இந்திரஜித்தின் அருகில் வந்தான். விழி மூடி அமர்ந்திருப்பவனை சிறிது நேரம் பார்த்தவன், என்ன ஆச்சு இந்திரஜித்? நேரம் தான் போயிட்டே இருக்கு. இருட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இவ்வளவு இருட்டா இருக்கு. இருட்டிட்டா அவ்வளவுதான். வெளிச்சத்துக்காக செல்போன்ல பிளாஷ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். என் செல்போன்ல இப்பவே பாதி சார்ஜ் இறங்கிடுச்சு. உங்க 2 பேர் செல்போன்லயும் சார்ஜ் இருக்கலாம், ஆனா அதுக்காக விடிற வரைக்கும் பிளாஷ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படியே உட்காரவா முடியும்? இது காடு, ஞாபகம் இருக்குல்ல? இங்க வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதுலயும் புலியோட நடமாட்டம் இங்க அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கையில சீக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரமா ஏதாவது செஞ்சா அந்த புதையில் இருக்கிற இடத்தை கண்டுபிடிங்க. மெல்ல விழிகளை திறந்து பிரதாபை பார்த்த இந்திரஜித், இப்படி அவசரப்பட்டா வேலைக்கு ஆகாது சார். யோசிச்சுதான் முடிவெடுக்கணும், இல்ல உயிருக்கு கூட ஆபத்தா முடியும். உயிருக்கு ஆபத்தா? ஆமா சார். அந்த வரைபடத்துல சில குறிப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த குறிப்புகள் இப்படி சில எச்சரிக்கையையும் விடுக்குது. ஏன் என்று தெரியவில்லை. பிரதாப் வாய்விட்டு சிரித்தான். என்ன இந்திரஜித், பூச்சாண்டி எல்லாம் காட்டுறீங்க? அப்படி இங்க என்ன ஆபத்து வந்துட போகுது நமக்கு? சார், நாம தப்பா ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கூட ஏதாவது ஒரு திசையிலிருந்து நம்மள தேடி ஆபத்து வரும். தமாஷ் பண்ணாதீங்க இந்திரஜித். இந்த வரைபடத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அத வரைஞ்சு வச்சவர் இப்பவும் உயிரோட இருக்காருன்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம தப்பா ஒரு அடி எடுத்து வச்சதும் அவர் ஓடி வந்து நம்ம தலையை வெட்டி சாச்சிட. சார், நீங்க இந்த வரைபடத்தை வரைஞ்சவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு வச்சிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மிக பெரிய புத்திசாலி. கண்டிப்பா ஏதோ ஆபத்து இங்க ஒளிஞ்சிருக்கு. இந்திரஜித், இங்க இருக்கிற 5 கருட சிலைகள்ல உன்னோட பாதத்துக்கு அடியில தான் அந்த புதையில் இருக்கணும். யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அதோட கால்களை அடிச்சு உடைச்சு புதையலை எடுக்கிற வழிய பார்க்கலாம். நோ சார், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய கணக்குப்படி இந்த சிலைகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல பழக்கம் இருக்கு. இது ஒரு பொக்கிஷம். சந்திரலேகா கூற, என்ன இந்திரஜித் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? மக்களுக்கு பயன்பட வேண்டிய புதையல் இந்த மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடக்கு. பல 100 ஆண்டுகளா புதைஞ்சு கிடக்கு. மக்களுக்கு பயன்படாம புதைஞ்சு கிடக்கு. அது மக்களை போய் சேரணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். அதுக்காக தான் என் உயிரை கூட பெருசா மதிக்காம என்னுடைய மேலதிகாரிகளை எல்லாம் பகைச்சுக்கிட்டு உங்க கூட இந்த காட்டுல, அதுவும் நடு காட்டுல வந்து நின்னுட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. சார், நாங்க புரியாம பேசல, புரிஞ்சுதான் பேசுறோம். அவசரப்பட்டு உயிரை இழக்கிறத விட நிதானமா யோசிச்சு கரெக்டான வழியில அந்த புதையில வெளியே எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க தேவையில்லாம எனக்கு தடை போடாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன சார் பண்ண போறீங்க? நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற அந்த சிலைகளுடைய காலை அடிச்சு உடைச்சு அதுக்கு அடியில இருக்கிற புதையில நான் எடுக்க போறேன். சார், உங்களுடைய முடிவு இதுன்னா சந்திரா மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த முடிவுக்கு நானும் எதிர்தான். இது பழங்கால பொக்கிஷங்கள், அதெல்லாம் அப்படி அடிச்சு உடைச்சிட முடியாது. அப்படின்னா புதையில கண்டுபிடிக்க என்னதான் வழி? தெரியல என்று இந்திரஜித் கூற, அது எனக்கு தெரியும் என்று கூறிய பிரதாப் கீழே கிடந்த ஒரு பெரிய தடியை எடுத்து வந்து ஒரு சிலையின் காலில் ஓங்கி அடிக்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான். எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அம்புகளில் ஒன்று பிரதாப்பின் தோளை பதம் பார்த்தது. ஆ என்று கத்தினான் பிரதாப். சார், தரையில படுங்க. இந்திரஜித் உறக்க கூற அவன் சட்டென்று தரையில் படுத்தான். எங்கிருந்தோ படபடவென்று பாய்ந்து வந்த அம்புகள் எந்த லட்சியமும் இல்லாமல் எங்கெங்கோ சென்று வீழ்ந்தன. அம்புகளின் வேட்டை நின்றுவிட்டது என்று உறுதிப்படுத்திய பிறகு பிரதாப் எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடி இந்திரஜித்தின் அருகில் வந்துவிட்டான். பிரதாபின் தோளை தைத்திருந்த அந்த அம்பை மெதுவாக பிடுங்கி எடுத்தான் இந்திரஜித். ரத்தம் பீரிட்டது. சட்டென்று தன் பாக்கெட்டில் இருந்த கைக்கொட்டையை எடுத்து அந்த காயத்தில் கட்டு போட்டான். இது எப்படி? அதிர்ச்சி மாறாமல் பிரதாப் கேட்க, தெரியல சார், நான் தான் சொன்னேனே இங்கெல்லாம் ஆபத்து பதுங்கி இருக்குன்னு. இப்ப என்ன பண்றது? யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் என்ற இந்திரஜித் யோசனையோடு அந்த கருட சிலைகளின் அருகில் வந்து நின்றான். சிலைகளின் பாதங்களை பரிசோதித்தவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அனைத்து கருட சிலைகளின் பாதங்களிலும் ஒரு உருண்டை வடிவ பள்ளம் இருக்கிறது. இது என்ன? அப்போதுதான் அது அவனுக்கு புரிந்தது.
விநாயகர் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கப்பட்ட கொழுக்கட்டை வடிவ உலோகங்களை போன்றுதான் இந்த பள்ளங்கள் இருக்கின்றன. பூசாரி உலோக கொழுக்கட்டையை அவர்களுக்கு கொடுக்கும் போது கூட, இது கையில இருக்கிற வரைக்கும் விநாயகருடைய ஆசி உங்ககிட்ட இருக்கும், இத பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு வைங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நீங்களும் விநாயகர் ஆசியோட ஓஹோன்னு வாழுவீங்க என்று கூறியிருந்தார். விநாயகரின் ஆசி பெற்று என்றல்லவா புதையலை தேடி வரும் வழி துவங்குகிறது. தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த அந்த உலோக கொழுக்கட்டையை வெளியே எடுத்த இந்திரஜித் தான் நின்று கொண்டிருந்த அந்த சிலையின் பாதத்தில் இருந்த பள்ளத்தில் போட்டான். ஆனால் அந்த பள்ளம் கொழுக்கட்டையை விட சிறியது. அதை கையில் எடுத்தவன் அடுத்த சிலைக்கு வந்தான். அந்த பள்ளத்திலும் அதை போட்டான். அந்த பள்ளம் கொழுக்கட்டையை விட பெரியது. அடுத்த சிலைக்கு வந்தான். அந்த பள்ளத்தில் கொழுக்கட்டையை போட்டான். அதில் பொருந்தவே இல்லை. அவன் என்ன செய்கிறான் என்று பிரதாபுக்கு புரியவில்லை. ஆனால் சந்திரலேகாவுக்கு புரிந்தது. அடுத்தது 4வது சிலை. அந்த சிலையின் பாதத்தில் இருக்கும் குழியில் கொழுக்கட்டையை போட்டான். அது கச்சிதமாக பொருந்தியது. அடுத்த நொடி அந்த சிலையின் ஒரு பாதத்தில் சிறிய பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவினுள் கொழுக்கட்டை வடிவில் ஒரு பள்ளம் இருந்தது. உலோக கொழுக்கட்டையை எடுத்து அதில் போடலாம் என்று கொழுக்கட்டையை கையில் எடுத்தான். அந்த பிளவு இருந்த இடம் தெரியாமல் மாய்ந்து போனது. சந்திரா, உன்கிட்ட அந்த உலோக கொழுக்கட்டை இருக்கா? இந்திரஜித் கேட்டான். தன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த அந்த உலோக கொழுக்கட்டையை வெளியே எடுத்த சந்திரலேகா அதை இந்திரஜித்திடம் கொடுத்தாள். அவன் முதல் பள்ளத்தில் ஒன்றை போட்டான். பிளவு ஏற்பட்டதும் அதில் இருந்த பள்ளத்தில் மற்றொன்றை போட்டான். என்ன ஒரு அதிசயம்! அவர்கள் நின்றிருந்த அந்த இடம் லேசாக அசைந்தது. அனைவரும் 4-5 அடி பின்னால் செல்ல அந்த சிலையின் அருகில் பூமி 2ஆக பிளவுபட்டு ஒரு பாதாள அறையின் வாசல் திறந்து கொண்டது. உள்ளே எட்டி பார்த்தனர். உள்ளே இருள் சூழ்ந்திருக்கிறது. செல்போனின் பிளாஷ் வெளிச்சத்தில் அந்த அறைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தனர். படிக்கட்டுகள் இருக்கிறது. அது வழியாக ஒருவர் பின் ஒருவராக உள்ளே இறங்கினர். உள்ளே எதுவும் இருக்கவில்லை. மூவரின் முகத்திலும் ஏமாற்றம். நமக்கு முன்னாடியே யாரோ வந்து புதையலை எடுத்துட்டாங்க போல, பிரதாப் கூற, இந்திரஜித்தின் விழிகளும் சந்திரலேகாவின் விழிகளும் அங்கு முழுவதும் சுற்றி ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று பார்த்தது. இந்திரன், அதோ அங்க பாருங்க! உற்சாகத்தோடு சந்திரலேகா கை காட்ட அந்த இடத்தை நோக்கி இந்திரஜித் பிரதாபின் விழிகள் ஓடியது. அதோ ஒரு கருட சிலை. அதன் அருகில் வந்தனர். அதன் பாதத்தில் கூட ஒரு பள்ளம் இருக்கிறது. முகம் மலர்ந்த பிரதாப் தன் பாக்கெட்டில் இருந்த உலோக கொழுக்கட்டையை எடுத்து இந்திரஜித்திடம் கொடுத்தான். அவனும் அதை அந்த பள்ளத்தில் போட தரை 2ஆக பிரிந்தது. அடுத்த நொடி அந்த இடம் முழுவதும் ஒளி வீச ஆரம்பித்தது. அந்த அறைக்குள் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்க முடியாத அளவு அந்த ஒளி கண்களை கூசியது. அப்போது முரசு கொட்டும் ஓசையும், அதை தொடர்ந்து ஆஜானுபாகுவான ஆதிவாசி ஆண்கள் சிலர் கையில் அம்பு, வில்லு, ஈட்டி, சூலம், கத்தி போன்ற ஆயுதங்களோடு அவர்களை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் அடுத்த நொடி இந்திரஜித்தை கண்டு அனைவரும் அவன் முன் மண்டியிட்டு நிற்க, இளவரசி, நீங்க தான் இந்த புதையலுக்கு உடையவன். ஆனாலும் முத்திரை மோதிரத்தை காட்டினா மட்டும்தான் இத நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியும். ஒரு நபர் கூற, முத்திரை மோதிரமா என்று கேட்டவனுக்கு ஓலைச்சுவடியோடு அந்த பெட்டியில் இருந்த முத்திரை மோதிரம் நினைவுக்கு வந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று அதையும் எடுத்து தன் விரலில் அணிந்திருந்தான். இந்த மோதிரமாக தான் இருக்கும் மனதில் நினைத்து கொண்டவன் மோதிரத்தை காண்பிக்க, ஆமா, இதேதான் முத்திரை மோதிரம். ஆங்காங்கே இருந்து குரல்கள் உயர்ந்தன. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு நபர் இந்திரஜித்தின் முன்னால் வந்து நின்றார். எங்க காத்திருப்புக்கு விடை கிடைச்சிருச்சு. இந்த புதையலை பாக்குற வரைக்கும் நாங்க எதுக்காக யாருக்காக காத்திருக்கோம்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். தலைமுறை தலைமுறையா இங்க புதையல் இருக்கு, அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடையதுன்னு எங்க முன்னோர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அதையே சொல்லி சொல்லிதான் எங்களை வளர்த்தாங்க. அதே மாதிரிதான் மேல மரத்துல இருக்கிற அம்புகள் ஏதாவது காரணத்தால காணாம போயிட்டா அந்த இடத்துல வேற புது அம்புகளை சரியா பொருத்தி வைக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. தினமும் வந்து அந்த அம்புகள் இருக்கான்னு பாப்போம். எப்பவும் அது அங்க பத்திரமா சரியா இருக்கும். சில சமயங்கள்ல மட்டும் ஏதாவது வனவிலங்கு மேல பாஞ்சிருக்கும். சில சமயங்கள்ல ஏதாவது மனிதர்கள் மேல பாஞ்சு அவங்க இறந்து கிடப்பாங்க. அந்த சடலங்களை எடுத்து எரிச்சிட்டு புது அம்புகளை பொருத்தி வைப்போம். ஆனா இந்த புதையலையும் உங்களையும் இந்த முத்திரை மோதிரத்தையும் கண்ணால பாக்குற வரைக்கும் இங்க புதையல் இருக்குன்னு எங்க முன்னோர்கள் சொன்னது வெறும் கட்டுக்கதைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இல்லாத புதையலுக்கு காவல் நிக்கிறோமோன்னு கூட எங்களுக்கு தோணும். எல்லாம் உண்மைன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. அந்த நபர் கூறி முடிக்க,
என்ன உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் இந்திரஜித். தெரியுமாவா? இந்த ரத்தினபுரத்தோட இளவரசர் இந்திரஜித்தை எங்களுக்கு தெரியாதா? உங்க சித்திரம் எங்க தலைவருடைய குகையில பத்திரமா இப்பவும் இருக்கு. அந்த சித்திரத்தோட பாதத்துல உங்க விரல்ல போட்டிருக்கிற மாதிரியே ஒரு முத்திரை மோதிரமும் இருக்கு. தினைக்கும் நாங்க அந்த குகைக்குள்ள போய் இளவரசருடைய சித்திரத்தையும் அந்த முத்திரை மோதிரத்தையும் பார்த்துட்டு தான் எங்களுடைய அடுத்த வேலைக்கே போவோம். இளவரசர் இந்திரஜித்து தான் இந்த புதையலை பாதுகாக்கிற பொறுப்பை எங்க மூதாதையர்கிட்ட ஒப்படைச்சாராம். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வயசு 100. என்னை பார்த்தா சொல்லுவாங்களா? அந்த நபர் கேட்க அவரை ஏற இறங்க மூவரும் பார்த்தனர். 50 வயதிற்கு மேல் கூற முடியாது. நாங்க 200 வயசுக்கு மேல வாழுற அபூர்வ இனம். இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இந்த காட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். இதுதான் எங்க உலகம். ஆனாலும் சில சமூக ஆர்வலர்கள் காட்டுக்குள்ளேயே வந்து எங்க எதிர்ப்பையும் மீறி எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்க நீங்க பேசுற மாதிரி பேசுறோம், நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் நாகரிகமா பேச கத்துக்கிட்டோம். ஒரே மூச்சாக அந்த நபர் கூறி முடிக்க, இதெல்லாம் நாங்க இங்கிருந்து எப்படி எடுத்துட்டு போறது? பிரதாப் கேட்டான். அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்களே இதை சுமந்து கொண்டு வந்து நீங்க காட்டுற இடத்துல சேர்த்துடுறோம் அவர் கூற, நல்லது என்ற இந்திரஜித், நாம மேல போயிடலாம் என்று கூற, இளவரசே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று அந்த நபர் அவன் கரத்தை பிடித்தார். என்ன சொல்லணும்? பிரதாப் தான் ஆவலாய் கேட்டான். உங்ககிட்ட இல்ல, இவர்கிட்ட மட்டும் அதை ரகசியமா சொல்லணும் என்று கூறிய அந்த நபர் இந்திரஜித்தை தனியாக ஒரு மூலையில் அழைத்து வந்து அவன் செவியில் ஏதோ கூறினார். நீண்ட நேரம் எல்லாம் பேசவில்லை. அதிகபட்சம் 2 நிமிடம் கூட எடுத்துக் கொள்ளவில்லை. அப்படி என்ன கூறினார்? பிரதாப் சந்திரலேகா மனதில் அதை அறியும் ஆவல் எழுந்தது. திரும்பி வந்த இந்திரஜித், நாம மேல போலாம், இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க என்று கூறிவிட்டு அந்த பாதாள அறையின் படிகளை ஏற ஆரம்பிக்க சந்திரலேகா பிரதாப் இருவரும் அவனை பின்தொடர்ந்தனர். பகுதி 25 நிறைவடைந்தது. பகுதி 26 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.